யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்காத ஒரு கடையை உங்களுக்கு காட்ட போறேன். இலங்கையிலேயே நீங்க எங்கேயுமே கிடைக்காத விலையில வெளிநாட்டில இருந்து நேரடியா இங்க இறக்குமதி செய்து தமிழ் நிறுவனமா இது வளர்ந்து போறதுல எனக்கு மகிழ்ச்சி. விதை நடுவது உண்மையிலேயே இப்படியான காட்சி அறைகளை நான் வரவேற்கிறேன். ஏனெண்டா இந்த காட்சி அறையில நிறைய பேர் வேலை செய்கிறார்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்காத ஒரு கடையை உங்களுக்கு காட்ட போறேன். இந்த கடைக்கு நான் விளம்பர தேவைக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன்னு கேட்டால் இல்லை. சில வாரங்களுக்கு முன்பு எனக்கு தேவையான சில பொருட்களை வாங்குறதுக்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கடைகளை தேடி வந்தேன். அப்படி தேடி நான் நிறைவா தெரிவு செய்து வந்த கடை தான் இந்த கடை. இதுக்கு பெயர் வருடா வியாபார நிறுவனம் அல்லது வருடா என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் வரணுமெண்டா யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதிக்கு வரணும். சரி, இந்த பக்கம் போனால் யாழ்ப்பாண நகரப்பகுதி. யாழ்ப்பாண நகரப்பகுதியிலிருந்து பயணம் செய்து வரும்போது இலுப்பையடி சந்தி தாண்டி வரும்போது இந்த இடத்துல இருக்கு பாருங்கோ, வருடா என்று எழுதி இருக்குல்ல, இதுதான் அந்த நிறுவனம். அதுக்கு பக்கத்தில் அங்கே பாருங்கோ வீனஸ் வைத்தியசாலை இருக்குது. எனவே வீனஸ் வைத்தியசாலைக்கு பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இது ஒரு சின்ன கடை மாதிரி இருக்குது. என்னடா இது சின்ன கடையா இருக்கு, ஏதோ யாழ்ப்பாணத்திலே இப்படி ஒரு கடையை பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு என்று நீங்க யோசிக்கலாம். இப்போ நான் உள்ளுக்கு போய் உங்களுக்கு இந்த உள் தோற்றம் எப்படி இருக்குன்றதை பார்க்குறேன். உள்ளுக்கு நாங்கள் பதிவு செய்து போட்டு தான் இந்த காட்சியை வந்து பதிவு செய்கிறோம். நாங்கள் இது பதிவு செய்யும் போது இந்த வாகனம் வந்துட்டுது, இது என்னன்றதையும் இந்த காணொலியில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ உள்ளுக்கு போய் அந்த காட்சி அறையை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. சரி, முன்னுக்கு அந்த கடையை பார்த்துட்டு என்ன தம்பி இது ஒரு சாதாரணமான கடை மாதிரி தானே இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த கடை பல ஆண்டுகளாக இயங்கி வந்தது. இப்போ அந்த கடை யாழ்ப்பாணத்திலேயே நீங்கள் பார்த்திருக்காத ஒரு தோற்றத்துக்கு மாறுது. அந்த கடையை விரைவில் திறக்க போகிறார்கள். ஒரு சின்ன அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் தனித்தனியாக ஒன்றா சொல்லி காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்படியே திரும்பி பாருங்க. இதுதான் அந்த காட்சி அறை. இது கடை என்று சொல்கிறத விட காட்சி அறை. சரியா? இந்த காட்சி அறையை மேலோட்டமாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன உழவு செய்கிற இயந்திரம் இருக்குது. இந்த மாதிரியான இயந்திரங்களை பயன்படுத்தி தான் நிறையவே இந்த தோட்டங்களை வேளாண்மையை இலகுபடுத்தி வரார்கள். இப்போ இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த மாதிரியான இயந்திரங்கள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தச்சு வேலை செய்கிறாரோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவர்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இதுக்குள்ளே இருக்குது. எல்லாத்தையுமே முழுமையாக சுற்றி காட்டுறதுல பாரிய அளவு சிரமம் இருக்குது. வேகமாக உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதோ எதிர்காலத்தில் வந்து வாங்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்போ பார்க்கும்போது என்ன இது சரியான காட்சி அறை தோற்றத்தில் இல்லையே, அங்கே இங்கே பொருட்கள் இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இது இன்னுமே திறக்கையில் நீங்கள் முன்னுக்கு பார்த்த கடை தான் இப்போ இயங்கி கொண்டு இருக்குது. இந்த ஆண்டு 31ஆம் நாள் இந்த காணொலியை நீங்கள் அடுத்த ஆண்டு பார்க்குறீங்களோ தெரியாது. இப்போ ஒரு ஆண்டுக்கு பிறகு பார்த்தா என்னடா அது இருந்து இந்த பழைய நகைச்சுவைகளை விட்டுட்டு. எனவே அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டில் இந்த காட்சி அறை திறக்கப்படுது. நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையானதை வாங்கலாம். சரி, இதுக்குள்ளே பாருங்க தேவையான என்னென்ன பொருட்கள் இருக்குண்டு. சரி, அப்படியே சுற்றி உங்களுக்கு வேகமாக காட்டி கொண்டு போகிறேன்னு வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மரம் வெட்ட போகிறீங்கன்னு சொன்னால் வீட்டில் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு இப்படி வெட்டலாம். இப்படி ஓங்கி வெட்டிக்க கையை வெட்டி ஏன் கவலைப்படுறீங்க? இது தச்சு வேலை செய்கிறவர்களுக்கு தான் பொருத்தமாக இருந்தாலும் நீங்களும் இதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தச்சு வேலை செய்கிறதுக்கான பொருட்கள், இயந்திரங்கள் அல்லது கருவிகள் இருக்குது. இந்த பகுதியில் பாருங்க காத்தடி. அதான் ஒவ்வொன்றையுமே நான் சொல்லி காட்டுறதுன்னா இது எனக்கு தெரிஞ்சு 100 மணித்தியாலம் தேவை. அந்த அளவுக்கான அதிகமான பொருட்களை பார்க்க முடியுது. இதுக்குள்ளே பாருங்க காற்று அடிக்கிற இயந்திரங்கள், அடுத்தது நீங்கள் வாகன சுத்திகரிப்பு நிலையங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது. இதில் எங்களுக்கு தெரியாத கருவிகள் எல்லாம் இருக்குது மக்களே. நீங்கள் உங்களுக்கு இது தேவைன்னா பயன்படுத்தி கொள்ளுங்க. இது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே பாருங்க, இதுக்குள்ளே எல்லாம் பெட்டி பெட்டியாக வந்து இருக்குது. எல்லாமே இறக்குமதி செய்கிறார்கள் என்றது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. மற்ற இடங்கள்லையும் போய் நீங்கள் விலைகளை விசாரித்து பார்த்துட்டு இங்கேயும் வந்து விசாரித்து பார்த்து வாங்குங்க. இங்கே பாருங்க தச்சு வேலை செய்கிறவர்கள். இப்போ இது கீழ் அந்த காட்சிப்படுத்தி இருக்கிறத மட்டும்தான் காட்டுறேன். இதுக்குரிய அந்த புதிய பெட்டியோடு இருக்கிற பொருட்கள் பாருங்கள் மேலே இருக்குது. சரியா? பாருங்கள் என்ன இல்லை இங்கே பாருங்கள். நீங்கள் ஒரு வாகன
திருத்தும் கடையோ அல்லது ஏதோ ஒன்று வச்சுருக்கிறீங்களா இப்போ பூட்டி போட்டு இந்த சாவி எடுத்து போட்டு இல்லை வந்து கொழுவணும், அப்படி இல்லைங்க இப்படி போட்டுடலாம். சரி, இதில் என்னென்ன சாவி இருக்கோ அவ்வளோத்தையும் நீங்கள் பார்த்து வாங்கலாம். சரி, அப்படியே அடுத்தது இங்கால வாங்கோ, இதுக்குள்ளே வேறுங்கோ. சரி, வாங்க வாங்க வேகமா வாங்க வேகமா. இது எனக்கு தெரிஞ்சு இதை மெதுவாக சுற்றி காட்டுறேன்டா கண்ணு நேரம் எடுக்கும். இதில் என்னென்ன பொருள் தெரியல மக்களே. அப்படியே மேலே வேறுங்கோ, இதெல்லாம் பெட்டியோட உடைக்காமல் இருக்கிறது. கீழே உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற பொருட்களும் இருக்குது. அப்படியே வாங்கோ. இந்த காட்சி அறை முழுமையாக திறக்கும்போது இங்கே நீங்கள் வந்தால் தராசு இருக்குது இந்த பக்கத்தில், இதில் அப்படி இப்படி இந்த நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறீங்கண்டா உங்கள்ட உணவு பண்டங்களை பொதி செய்ய போகிறீங்கண்டா பொதி செய்கிறதுக்கான கருவிகள் இருக்குது. இதில் வந்தீங்கண்டா தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம், உங்களுக்கு தேவையான நீர் இறைக்கிறதுக்கான இயந்திரங்கள் மேலே பாருங்கோ, புல் வெட்டுற இயந்திரங்கள் இருக்குது. சரியா, பார்க்குறீங்க தானே எல்லாம். அடுத்தது இது எனக்கு தெரிஞ்சு இந்த விதை நடவு செய்கிறது, விதை நடுறது அப்படி தான் நினைக்கிறேன். இது மாற்றுக்கருத்துன்னு தான் சொல்லுங்க. அதுதான் இதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு தேவையானதுகள் இருக்குது. இங்கே நீங்கள் உங்களோட வீட்டை குழாய் கிணறு இருந்தால் அதுக்குள்ளே போடுறதுக்கான நீரிறைப்பு இயந்திரம், அதாவது மோட்டரை நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். எல்லா அளவிலையுமே இருக்குது. இவர்கள் தங்களுடைய பெயரை பதித்து அந்த நிறுவனங்களில் இருந்து நேரடியாக கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு வேறு இடங்களில் நீங்கள் வாங்குகிற விலையை விட இங்கே விலை மாறுபடுமன்றதையும் சொல்லியிருக்கிறார்கள், குறைவாக இருக்குமென்று. எனவே நீங்கள் வந்து விசாரித்து பார்த்து வாங்கலாம். எப்போவுமே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், எங்களை மண்டபத்திரம்னு சொல்கிற மாதிரி அதுக்கான கருவிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுடைய மக்கள் வந்து இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்வதில்லை. சில பேர் நீங்கள் அவதானிச்சா ஒரு தூசு வெட்ட போகிறார்கள்ண்டா அந்த தூசு மூக்குள்ளே போனாண்டு இதில் ஒரு வினாடி வெட்ட போகிறாண்டாலும் அதை போட்டு தான் வெட்டுவார்கள். எங்கண்ட மக்கள் என்ன யோசிக்கிறதுண்டா, நாங்களும் தான் சீச்சி இதே என்னப்பா இது ஒரு அரை மணித்தியாலத்தில் வெட்டி போட்டு போகலாமான்னு போட்டு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலமாகி 10 மணித்தியாலமாகி கடைசியில் மூச்செடுக்க மாட்டாமல் வீட்டுக்குள்ளே குப்பரை படுத்திருக்கிறது தான் நான் கொண்ட செயற்பாடாக இருக்கும். எனவே அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. அடுத்தது இந்த பகுதியில் பாருங்கோ, கருவிகள், குறடு வெட்டும் கருவிகள் அப்படி இப்படி எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க. சரியா, இது இருக்குது. அடுத்தது இந்த பக்கம் பாருங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்களன்னா மரங்களை வெட்டுறதுக்கான சின்ன சின்ன பிட் இருக்குது. அதை இங்கே வந்து வாங்கலாம். இஞ்சி பாருங்க கோடு தெரியுது. அஞ்சு இப்படி வச்சுட்டு நாங்கள் எங்கெங்கே கோடு வேணுமன்றதை போடணும். இங்கே பார்த்தீங்களா, அது சரியான இடத்துக்கு வச்சு விட்டால் சரி, கண்ணுக்குள்ளே எல்லாம் அடித்து கொண்டு இருக்கும். எங்கெங்கே கோடு வேணும் அங்கே கோடு எல்லாம் போகுது. வீடு கட்டட வேலைகள் செய்கிறவர்களுக்கு இது கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். கில்ட்டி இருக்குது, துவக்கு சுட்டு விளையாடலாம். இப்படின்னு சுட்டு விளையாடலாம். வந்து இது எங்களுக்கு இதை பார்க்கும்போது இது என்ன தேவைக்கு பயன்படுத்துகிற எண்ணம் பெறும். ஆனால் இது பயனுள்ளவர்கள், அது இந்த மாதிரி வேலைகள் செய்கிறவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர், இந்த ஒட்டு வேலை செய்கிறவர்கள். உண்மையிலே இதுக்குள்ளே குறிப்பாக சொல்கிறதுண்டா வீடு சுத்தம் செய்கிற இருக்குது, அந்த ஒரு உணவகங்களுக்கு தேவையானது, எப்படி சொல்கிற ஒரு மில் அரைக்கு மாலை வச்சுருக்க போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் இருக்குது. ஒரு கட்டட வேலை செய்ய போகிறீங்கன்னா அந்த கட்டட வேலையில் தச்சு வேலை இருக்குது, வயரிங் வேலை இருக்குது, என்னென்ன வேலை இருக்கோ அந்தந்த வேலைகளை செய்கிறதுக்கான கருவிகள் தேவை தானே. அந்த கருவிகள் எல்லாம் இங்கே இருக்குது. அது இதுதான் அதுதான் சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லைங்க. இதுக்கு பாருங்க, இயந்திரம் நல்ல பாதுகாப்பாக பெட்டி அடித்து வந்திருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி எடுத்துக்கொண்டு இருக்கணும். நீங்கள் எதிர்காலத்தில் வந்து அதை இன்னும் சிறப்பாக பார்க்கலாம். சரி, இப்போ இந்த காட்சி அறையை மேலோட்டமாக உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன். இப்போ இருக்கா வேகமாக சுற்றி பாருங்க. சரி மக்களே, இந்த காட்சி அறை எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்கள். உண்மையிலேயே இப்படியான காட்சி அறைகளை நான் வரவேற்கிறேன். ஏனெண்டா இந்த காட்சி அறையில் நிறைய பேர் வேலை செய்கிறார்கள், வேலை வாய்ப்பு போகுது. ஒரு தமிழ் நிறுவனமாக இது வளர்ந்து போகிறதுல எனக்கு மகிழ்ச்சி. எல்லாருமே இந்த கடை திறந்த உடனே உண்மையிலே
வியப்போட பார்ப்பார்கள். நான் தான் சொல்லியிருக்கிறேன், யாழ்ப்பாணத்தில் இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு காட்சி அறை இது. வெவ்வேறு காட்சி அறைகள் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரியான பொருட்களுக்கான காட்சி அறையை நான் இதைத்தான் சொல்லுவேன். பரோடா என்ற கடைக்காக வெளிநாட்டில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்திருக்கிறார்கள். அவங்க பாருங்கோ, எல்லாம் சீல் அடித்து தான் வரும். சீல் உடைக்க போகிறார்கள். ஓ, கான்கிரீட் கலவை இயந்திரம், அதாவது கான்கிரீட் மிக்சர் வந்திருக்குது. பாகமாக வந்திருக்குது. இதையெல்லாம் இனி ஒரு முழுமையான ஒரு பொருளாக பொருத்தோணும். இப்போ வந்திருக்கிற அந்த கண்டெய்னர் வியட்நாமில் இருந்து வந்திருக்குது. எனவே இந்த பொருள் உங்களுக்கு எதிர்காலத்தில் தேவையேண்டா இங்கே வந்து நீங்கள் கேட்டு வாங்கலாம். ஒரு பகுதியாக இருக்குது. ஒரு முழுமையான பொருளில் என்னென்ன பாகங்கள் இருக்கோ அந்த பாகங்கள் எல்லாம் தனித்தனியாக வந்திருக்குது. இது அதில் ஒரு பாகம், இது அதில் ஒரு பாகம், அப்படியே எல்லாமே இருக்குது. அடுத்தது அங்கே போய் காட்டுறேன் வாங்க. இதுக்குள்ளே இன்னுமே இறக்கப்படாமல் இருக்கிறது, இனி தான் இறக்க போகிறார்கள். இந்த உருளை அதாவது இந்த கான்கிரீட்டை கிளக்கும் போது ஒரு பெரிய உருளை தேவைப்படும். எல்லாம் அந்த உருளை உள்ளுக்கு தான் இருக்குது. அங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா அந்த உருளை. சரி, இதெல்லாம் இறக்கினதுக்கு பிறகு ஒவ்வொரு பாகங்களையும் எடுத்து ஒரு முழுமையான இயந்திரமாக பொருத்துவார்கள். வெளிநாட்டில் இருந்து நேரடியாக இங்கே இறக்குமதி செய்து உங்களுக்கு நல்ல விலையில் தந்து கொண்டிருக்கிறதா இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்க போகிறீங்களா எதிர்காலத்தில் இங்கே வரலாம். குறிப்பாக நான் உங்களுக்கு வெளியில் காட்டினானல்ல அந்த ஒரு பெரிய கொள்கலனில் வந்திருக்கிற பொருள் என்னென்னா கான்கிரீட் கலவை இயந்திரம், கான்கிரீட் மிக்சர். இப்போ நிறைய இடங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கான்கிரீட் போடும்போது பழைய காலத்தில் எடுத்துக்கொண்டால் கையால் குழைப்பார்கள். ஆனால் அது காலம் மாறி இயந்திரமாக மாறி வேலையை இலகுபடுத்த தொடங்கிடுது. எனவே இந்த இயந்திரத்தை நீங்கள் வாங்குறதன் மூலமாக, இப்போ நான் காட்டின அந்த இயந்திரத்தை வாங்குறதன் மூலமாக உங்களுடைய வேலையை நீங்கள் இலகுபடுத்தலாம். இப்போ பெரிய அளவில் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அதை வாங்கணும் என்றிருப்பீர்கள், எங்கே போய் வாங்குறேன்னு யோசிப்பீங்கள். இவர்கள் ஒரு உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். இலங்கையிலேயே நீங்கள் எங்கேயுமே கிடைக்காத விலையில் அந்த கான்கிரீட் மிக்சரை இங்கே பெற்றுக்கொள்ளலாமாம். எனவே வந்து இங்கேயும் விலையை விசாரித்து பாருங்க, ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் விசாரிங்கோ. எங்கே உங்களுக்கு சரியான விலையாக தெரியுதோ அங்கே போய் நீங்கள் வாங்குங்கோ. நிறைவாக சொல்கிறதுன்னா, இந்த நிறுவனம் இருக்குல்லவா, இந்த நிறுவனத்தினுடைய காட்சி அறைக்குள்ளே நீங்கள் வந்தால் இந்த துறை சார்ந்து இருக்கிறவர்கள், அதாவது கட்டட தொழில் அப்படி இந்த இதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்கோ அது சார்ந்தவர்கள் இங்கே வருவீர்களாக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு இது பிரமிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு நேரடியாக வந்து பொருட்களை வாங்கலாம். அப்படி இல்லைன்னா திரையில் தெரிகிற இந்த தொடர்பெண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். 2025ஆம் ஆண்டுக்கு நாங்கள் நன்றி சொல்லி வழி அனுப்பி வைப்போம். நன்றி, சென்று வாருங்கள். புதிய ஆண்டில் இங்கே வந்து பாருங்கள்.